Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனிதா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்றேன். பிளஸ் நம்ம காலேஜோட என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், அதாவது தொழில் முனைவோருக்கான அமைப்பு, அதனுடைய கோஆர்டினேட்டரா இருக்கேன். ஸோ என்னடா மேம் பேச வந்திருக்காங்க அப்படின்னு தானே பாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஈவெண்ட்டை வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா நம்ம நெக்ஸ்ட் செமஸ்டர்ல நக்ஷத்ரா ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதனோட ஒரு வரிசையில ஹேக்கத்தான் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இடி செல்ல இருந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து பண்ண போறோம். இடிசெல், ஐஐசி அண்ட் இன்குபேஷன் சென்டர், இது 3 பேரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ எல்லாரும் இதை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் இந்த வீடியோஸை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, சரியா? ஸோ இதனோட ப்ராசஸை வந்து நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு. ஹேக்கத்தான் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன் ஈவெண்ட், சரிங்களா? அதுல வந்து நம்ம காம்படிஷன்ஸ்க்கு வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். என்ன மாதிரியான காம்படிஷன்ஸ் மேம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, உங்களுடைய பிசினஸ் மாடலை நீங்க வந்து சப்மிட் பண்ற ஒரு காம்படிஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. 3 years முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, நிறைய பேர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தில் இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஸோ இந்த ஹேக்கத்தான்ல என்ன பண்றோம் அப்படின்னம்னா, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் போஸ்ட் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நீங்க ஒரு டீமாவோ ஒரு இண்டிவிஜுவலாவோ உங்களுடைய ஐடியாஸை வந்து நீங்க போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுல எப்படி இருக்கும்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதற்கான ஒரு சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு பிபிடி, சின்ன பிபிடி வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்பந்தமான டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க என்கிட்ட மிஸ்டர் சுகன்யான்னு காமர்ஸ் சிஏல இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல நீங்க உங்க பிசினஸ் ஐடியாவை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எவாலுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஐடியாஸை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க பிசினஸ் மாடலை வந்து பிரசென்ட் பண்ண சொல்லுவோம். அது வந்து ப்ரோட்டோடைப்பா இருக்கலாம், பிசினஸ் மாடலா இருக்கலாம், அகைன் பிபிடி பிரசன்டேஷனா இருக்கலாம். ஸோ அதுல பிரசென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸை எவாலுவேட் பண்ணிட்டு எந்த ஐடியாஸ் வந்து நல்ல ஃபீஸிபிளா இருக்கோ, இன்னோவேட்டிவ் ஐடியாவா இருக்கா, கிரியேட்டிவ் ஐடியாவா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஐடியாஸை வந்து நம்ம இன்குபேட் பண்ண போறோம். அது என்ன மேம் இன்குபேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்குபேஷன் அப்படின்ற ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குறைமாத குழந்தைங்களா இருப்பாங்க, அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்குபேஷன்ல வச்சுட்டு அவங்கள முழு வளர்ச்சி அடைஞ்ச குழந்தையா வந்து வெளியே கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அதே மாதிரி நீங்க பிசினஸ் ஐடியா பிரசென்ட் பண்ணும்போது உங்களோட ஐடியாஸ்ல உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி இருக்காது. ஐடியா இருக்கும், அது பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு இருக்கும். பட் அதை எப்படி பிசினஸா மாத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் பண்ற இடம் தான் இன்குபேஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம காலேஜ்ல இன்குபேஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். இது யார் மூலமா எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னம்னா, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஒரு ஃபோரம் இருக்கு. அந்த ஃபோரம் வந்து நம்மளுக்கு இன்குபேஷன் சென்டரை வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட அந்த சென்டர் வந்து இயங்க போகுது. ஸோ அந்த சென்டர்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஐடியாஸை பிரசென்ட் பண்றவங்க யாரெல்லாம் வந்து ரொம்ப அழகா பிரசென்ட் பண்ணிருக்காங்களோ, ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கும், அந்த ஐடியாஸை அங்க இன்குபேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் டீம் வர்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, டேட்ஸோட சீட்ஸ்ல இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்றோம், அதாவது மதிப்பு கூட்டுதல் பொருள் பண்றோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. பட் அந்த பொருட்களை எப்படி பண்றது, எப்படி ப்ரொடக்ஷன் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி பிராண்டிங் பண்றது, அந்த மாதிரி ஐடியாஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டை வந்து அந்த இன்குபேஷன்ல கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மென்டாரிங் கொடுப்பாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அகைன் சீட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கும் உள்ள வருவாங்க, சரியா? ஸோ அப்ப நீங்க ஒரு பிசினஸ் மாடலை ஃபுல்லா நீங்க வந்து பண்ணிடலாம். ஒரு ஐடியா எடுத்து வரீங்க, அதை ஃபுல்லா ப்ரோட்டோடைப்பா கன்வெர்ட் பண்றீங்க, மாடல் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 3 years நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்றோம்னா 3 yearsல முடிக்கிறோம். இப்போ 3rd year இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லா இயருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் திஸ். எல்லாருமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் அந்த ப்ரீ இன்குபேஷன் சென்டர்ல வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ வந்து அந்த இன்குபேட்டி ஆயிட்டீங்க, சரிங்களா? இன்குபேட்டி ஆயிட்டு உங்க பிசினஸ் மாடல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம ஹேக்கத்தான்ல நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அகைன் இப்போ நம்ம ஒரு பிசினஸ் மாடல் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் பிசினஸ்க்கு ரெடி ஆயிட்டேன் மேம், எனக்கு ஃபண்டிங் வேணும் அப்படிங்கிறப்போ அடுத்து நம்ம இன்னொரு ஃபோரமோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். EDIIன்னு சொல்லுவாங்க, என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட். இதுவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஃபோரம். அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த இன்குபேஷன் சென்டருக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அது என்ன சப்போர்ட் அப்படின்னா, இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் கீழே அவங்க வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க எப்படி நீங்க ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அங்கே EDIல சென்னையில் அந்த ஆஃபீஸில் போய் உங்க ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்றீங்க. அந்த ஐடியாஸை அங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃபண்டிங் கொடுப்பாங்க, கிராண்ட் கொடுப்பாங்க. இது 2 கைண்ட் ஆஃப் இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் இருக்கு. ஒன்னு வவுச்சர் ஏ அண்ட் வவுச்சர் பின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க வவுச்சர் ஏல அப்ளை பண்ணி 3 lakhs வரைக்கும் கிராண்ட் வாங்கலாம். இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் பில நீங்க 7 lakhs வரைக்கும் கிராண்ட் வாங்கலாம், சரிங்களா? ஸோ இதனுடைய இந்த மொத்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உங்களை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறது. நிறைய பேருக்கு நிறைய புதுமையான ஐடியாக்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. ஸோ பிசினஸ் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஃபண்டிங் இல்ல, ப்ராப்பரான சப்போர்ட் இல்ல, எனக்கு டெக்னாலஜி தெரியாது,
இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஹேக்கத்தான் ப்ரீ இன்குபேஷன் சென்டர் அண்ட் நாலேஜ் பார்ட்னர் வித் EDIன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட டீமோட உங்க மென்டாரோட உங்க கிளாஸ் டீச்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க. டீம் ஃபார்ம் பண்ணிட்டு உங்க ஐடியாஸை வந்து நாங்கள் கொடுக்குற ஃபார்ம்ல சப்மிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நிறைய தொழில் முனைவோரை நம்ம காலேஜ் உருவாக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். உங்களோட சப்போர்ட்டும் உங்கள் கோஆப்ரேஷனும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.